எல்லாருக்கும் இது கிளியரா? டீச்சர். எஸ், குட். எல்லாரும் கட்டாயம் பேசுங்க, ரைட்? அப்பதான் எனக்கு உனக்கு விளங்குறான்னு சொல்லி கொஞ்சம் ஆன்சர் பண்ணினீங்கன்னா ஈஸி ஆயிக்குமா எனக்கு கிளாஸ். எல்லாருக்கும் ஓகேயா? 105 போட்டா சரியா? அங்க மட்டும் 110, இங்க மட்டும் 105ன்னு பிறகு யோசிக்கிறேன் இல்ல, ரைட்? அழகா விளாம்படுத்திக்கிறேன் உங்களுக்கு, பிரிச்சு போட்டு காட்டி, ரைட்? இப்ப நாளைக்கிறேன் நாங்க ஏன் 100ஓட கூட்டுறோம்னு சொன்னா மொத்த தொகை. 2ஆம் மெத்தட் படி நான் காண்றது எப்பயுமே மொத்த தொகையைத்தான், வட்டி தொகையை மட்டும் இல்ல. 2ஆம் மெத்தட்ல காணும் போது மொத்த தொகை மட்டும் தான் காணலாம். கண்டுட்டு அதுக்கு ஒரு வட்டி வேணுமெண்டா என்ன செய்யணும் நீங்க? கடனாக எடுத்ததையோ வைப்பு செஞ்சதையோ ஏதோ ஒன்று கழிச்சு விட்டுட்டீங்கன்னா ஒரு வட்டியை கண்டுகொள்ளணும். சரியா? மொத்த தொகை கேட்டா 2ஆம் சமன்பாட்டுல கண்டுபிடிக்கிற மொத்த தொகை காண்றதாலதான் 100ஓட கூட்டணும். சரி, ஓகே. அப்ப இந்த கேள்வி என்ன கஷ்டமா உங்களுக்கு? இப்ப ஒண்ணும் இல்லையா? எப்படி நாங்க மொத்த தொகை காண்ற அந்த சமன்பாடையா வச்சு என்ன சமன்பாடு? முதலாவது கடனாக எடுத்தது எவ்வளவு கடனாக எடுத்தது? 60,000 ரூபாய். சோ தர 100ன் மேல் 110, தர 100ன் மேல் 110, தர 100ன் மேல் 105. போர்ட் கிளியரா? ஷைனிங் ஆகுறா? சோ நான் கீழே எழுதுறேன் பாருங்க. 60,000ன் மேல் 100ன் மேல் 110, தர 100ன் மேல் 110, தர 100ன் மேல் 105. இதான் சமன்பாடு, வேற ஒண்ணும் இல்ல. இதை தீர்த்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? 2.5 வருடங்களுக்கான இது பாருங்க. இது முதலாம் வருஷத்துக்கான மொத்த தொகை 60,000 தர 100ன் மேல் 110ன்னு போட்டா முதலாம் வருஷத்துக்கான மொத்த தொகை வரும். சோ இது டோட்டலா போடுற நேரம் 2.5 வருடங்களுக்கான மொத்த தொகை வரும். மொத்தமா நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றது. சரிதானே? இதுதான் முதலாம் வருஷத்துக்கான 100ன் மேல் 110, 2ஆம் வருஷத்துக்கான 100ன் மேல் 110, இது அரை வருஷத்துக்கான 100ன் மேல் 105. எல்லா இடத்துலயும் 100 கூட்டணும் வட்டி சதவீதத்தோட. சோ கூட்டி கடனாக எடுத்தது தர போட்டோம்னு சொன்னா இது தீர்த்தெடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு மொத்த தொகையை காணலாம். விளையிட்டா உங்களுக்கு கிளியரா? இது போட்டது எல்லாருக்கும் ஓகேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. டீச்சர். உங்களுக்கு தானே நான் படிச்சு தரேன் இல்லையா? அப்ப உங்கள்ட்ட தானே கேட்கணும், நான் விளையிட்டா இல்லையாண்டு. படித்தராதத்திட்ட போய் கேட்கணுமா? கேட்கலுமா? இயலாது. சோ நீங்க தான் மைக் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் இல்லையா? என்ன சரி டவுட் இருந்தா கேட்கணும். அப்பதான் என்னோட கிளாஸ் பிரயோசனமான கிளாஸாக மாறும். நீங்க பேசினா மட்டும்தான். நான் மட்டுமே படித்தாரத நீங்க மட்டும் கேட்டே போறீங்கடா, அது அந்த கிளாஸ்ல எவ்வளவு பிரயோசனம் மிகும்னு என்னால சொல்ல முடியாது, ரைட்? ஏன்னா உங்களுக்கு வர டவுட் தான் நீங்க முக்கியமே தவிர நான் படிச்சு தரது இல்ல. படிச்சு தரது முக்கியம் தான், அதை விட மிக முக்கியம் படிச்சு தரும் போது உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை வெக்கப்படாம மைக் ஆன் பண்ணி கேட்கறதுல எந்த வெக்கமும் படப்படாது. இன்னொருத்தருக்கு விளங்குதே, அவங்க சத்தம் இல்லாம வைக்கிறாங்களே, அப்ப நான் கேட்டா எனக்கு விளங்கு இல்லைன்னு நினைச்சிருவாங்களே, அதெல்லாம் பார்க்கப்படாது. நாங்க மத்தவங்களை பார்த்து வாழ்றதாலதான் எங்களால முன்னேற இல்லாம இருக்குது, ரைட்? எப்ப நாங்க படிக்கிற விஷயத்துல மத்தவங்களை பார்க்காம எங்களை மட்டும் பார்க்கணும். என்னைட்டு என்ன குறைக்குது, நான் படிக்கிறதுல என்ன பிழை விட்டுறனோ அதை திருத்தணும். எனக்கு ஒரு டவுட் வருது, அதை மைக் ஆன் பண்ணி குயிக்கா கேட்டுறணும். எனக்கு விட தெரியுமா, மைக் ஆன் பண்ணி சொல்லிடணும், அது பிள்ளையோ சரியோ. எந்த டீச்சர்ஸ் மாரும் சொல்ற சரியான விடதான் நீங்க செல்லணும்னு சொல்லிக்கிறாங்களா? ஒத்தரும் சொல்லிக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறேன், நீங்க ஏதோ ஒரு ஐடியா எடுத்து ஒரு விட செல்லணும்ன்றதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே தவிர நீங்க சரியான விடதான் செல்லணும்னு எதிர்பார்க்கிற இல்ல, ரைட்? நீங்க விட செல்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அப்பதான் யோசிப்பீங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்களே, சோ இதுக்கு எப்படி ஐடியா எடுக்கலாம்னு நீங்க யோசிப்பீங்க. யோசிக்கத்தான் உங்களுக்கான ஐடியாக்கள் வரும், நிறைய பிராக்டிஸ் வரும். அந்த நேரம் யோசிக்காம மத்தவங்க செல்லட்டும்னு பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு மார்க்ஸ் வராது. அதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதுல நிறைய பேர் பேசுறாங்க இப்ப வர சோ நல்ல விஷயம், சரியா? சோ பேசி அப்படி படிங்க. நான் விடைகள் கேட்டா செல்லுங்க, பிள்ளையான பிரச்சனை இல்லை, நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தருவேன், ரைட்? அதுல ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. ஆனா பேசாம இருக்கிறவங்களை பத்தி எனக்கு தெரிய இல்லை. சில ஆட்கள் பேசுறதுக்கு ஒரு இது ஒன்று ஈக்கிறதா அது தெரியும் எனக்கு, ஆனால் கொஞ்சம் உங்களோட ஹெபிட்டை மாத்தணும் இல்லையா? ரைட். ஏன்னா இன்னொரு எதிர்காலத்துல தொழில் செய்யற எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். மத்தவங்களோட கதைக்கணும் இல்லையா? நீங்க தனியே எந்த தொழிலும் செய்ய போற இல்லையே. இன்னத்தோட கழிச்சு பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களோட அட்வைஸை கேட்டு கலந்து ஆலோசித்து எல்லா வேலையும் செய்ய போறீங்க. மத்தவங்களோட இப்பயும் பேசுறோம் நாங்க, அப்ப அதுக்கு இப்பயே பழக்கப்படும் நீங்க.
அதுக்கு ஒரு வெக்கம் வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் ரைட். அவதானிங்க, இதெல்லாம் கூட வாழ்க்கையை முன்னேற்ற சின்ன சின்ன விஷயங்கள். சரியா? அதனாலதான் சொல்லித்தாரேன் உங்களுக்கு. மைக்கோன் பண்றதுல யாருமே யோசிக்க வேணாம், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ரைட் பாருங்க, 60,000 தர 100 மேல் 110, 100 மேல் 110 தர 100 மேல் 105. இதை சுருக்கினா ஆன்சர் வரும். ரைட். இப்ப நான் சுருக்கி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸி இல்லையா? சுருக்கினா எப்படி சுருக்கலாம்? எப்பயுமே திரும்ப திரும்ப சொல்றதுதான், பிரதியிட்ட இடத்துல வட்டி சுருக்க வேணாம். என்ன செய்வாங்க எல்லாரும்? பிரதியிடுறாங்க, அப்புறம் வட்டி சுருக்குற இப்படி இப்படி. வட்டி நாட கருத்து என்ன தெரியுமா? நீங்க பிள்ளைன்னு சொல்லி வெட்டிக்கிறீங்கன்னு எடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு என்ன மார்க்ஸ் வராது. இங்க 100 இல்லன்னு எடுப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்? வெட்டி சுருக்கணுமா இருந்தா இதே சமன்பாடை திருப்பி எழுதி வெட்டுங்க. இவ்விடத்துல எழுதாம வேற இடத்துல சரி அவங்க சைட்ல பக்கத்துல அங்கே கோடு போட்டுட்டு எழுதி பார்த்துட்டு வெட்டி சுருக்குங்க. இதுல பிரதியிட்ட இடத்துல வெட்ட வேணாம். எனக்கு திரும்ப திரும்ப எழுதிட்டு கேளாதுதானே, அதனால நான் இவ்விடத்திலே வெட்டி சுருக்கி காட்டுறேன். ஆனா நீங்க அதுக்கு என்ன செய்யப்படாது? பழக்கப்படப்படாது. எப்படி வெட்டி சுருக்குறோம் நாங்க? பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் வெட்டலாம், மேலே கீழே. கீழே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 6 பூஜ்ஜியம். மேலே 6 வெட்டலாம் தானே, 4 5 6. மீதி 6 விஷயம் என்னைக்குன்னு ஒரு 6 மிச்சம், மேல ஒரு 11 மிச்சம், திரும்ப இவ்விடத்துல ஒரு 11, திரும்ப இங்க ஒரு 105. கீழே எதுவுமே இல்லை, எல்லாம் வெட்டிப்பட்டு பாருங்க. ஒன்று தானே இருக்குது, ரெண்டு ஒன்று தான் கீழே. ஒன்று வந்தேன்னு சொன்னா எந்த ஒரு பெருமானத்தை ஒன்றால பிரிச்சாலும் அதை விட தானே, அப்ப ஒன்றும் தேவையில்லை. இதெல்லாம் பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விடை வரும். சோ பெருக்கினேன்னு சொன்னா எவ்வளவு வரும்னு சொன்னால் மொத்த தொகை 76,000. செக் பண்ணி கொள்ளுங்க. ரைட் வருதாண்டு 76,230. இப்ப நீங்க எந்த கேள்வி வந்தாலும் செய்வீங்க இல்லையா? அப்படித்தானே? சோ இங்க வந்திக்கிற என்ன தொகை இது? மொத்த தொகையை தான் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இப்ப உங்கள்ட்ட இந்த கேள்வியில மொத்த தொகை இல்லாம 2.5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுக்குறீங்க பணத்தை திருப்ப. சோ அந்த 2.5 வருடங்களுக்கு பிறகு செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு கேட்காம 2.5 வருஷத்துக்கு முறைய வட்டி தொகையை மட்டும் கேட்டால் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒருத்தர் பெருமானத்தோட சொல்லி காட்டணும், இப்படி இப்படி செய்யணும் சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யணும்? ரெண்டரை வருடங்களுக்கு பிறகு செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு கேட்காம வட்டி தொகைன்னு கேட்டிருந்தால் இதுக்கான விடை இப்ப என்னதாக மாறும்? மொத்த தொகை தானே இது. வட்டி தொகைன்னு சொன்ன என்ன செய்யணும் நாங்க? மெசேஜ்ல போடாம ஐகோன் பண்ணி சொல்லுங்க. வட்டி தொகைன்னு மட்டும் கேட்டா 2.5 வருடங்களுக்கு பிறகு செலுத்த வேண்டிய வட்டி தொகைன்னு கேட்டால் இப்ப என்ன செய்யணும்? இந்த சமன்பாடு மூலம் இப்ப நாங்க காண்றது மொத்த தொகையைத்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கடன்ல இருந்து நீங்க திரும்பி மீள வர வேண்டுமாக இருந்தால் செலுத்த வேண்டிய மொத்த தொகைன்னு சொன்னா 2 விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டோம். சோ இந்த சமன்பாடு மூலம் காணலாம் மொத்த தொகை மட்டும்தான். இப்ப வட்டி தொகை கேட்டால் என்ன செய்யணும்? என்ன ஐடியா? 76,230 இருந்து 60,000 கழிக்கணும். குட். இந்த கேள்வியை நான் எப்ப கேட்டாலும் திவாஸ் மட்டும்தான் ஆன்சர் பண்றேன். ஏன் அது மத்தவங்களுக்கு விளங்க இல்லையா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் அவதானிச்சுட்டு வரேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கேள்வியை திருப்ப திருப்ப கேட்கிறேன். நான் அவதானிச்சீங்களோ தெரிய இல்லை. லேசான ஒரு கேள்வி தான், நான் திவாஸ் மட்டும் தானே ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கிறேன். எனக்கு அது மத்தொத்தரும் சத்தம் இல்லாம இருக்கிறீங்க, அது விளங்க இல்லையா? இதுல வாரது மொத்த தொகை. இந்த சமன்பாடை போட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மொத்த தொகை தான் வரும். வட்டி இல்லை, அது வட்டி சதவீதத்தை மட்டும் போட இல்லையே நாங்க. மேல வட்டி சதவீதத்தோட 100 கூட்டி போட்டிக்கிறோம். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு 100 ஏன் மேல கூட்டப்படுதுன்னா அங்க மொத்த தொகை காண்றதால. இல்லாட்டி வட்டி சதவீதத்தை மட்டும் போட்டா வட்டி மட்டும் கண்டுபிடிக்கலாம். ரைட் ரைட். மொத்தத்தை நாங்க வட்டி சதவீதத்தை மட்டும் போடுறேன் இல்ல, மொத்த தொகையை கண்டுட்டு என்ன செய்வோம்? இந்த சமன்பாட்டுல மொத்த தொகையை கண்டுட்டு என்ன கேட்டிக்கிறோம்? மொத்த தொகையை கேட்டா இதான் விட. வட்டி தொகை கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? இதுல இருந்து கடனாக எடுத்த கழிப்பீங்க. 60,000 கழிச்சிட்டீங்கடா, கடனா எடுத்து 60,000 தானே, 60 கழிச்சிட்டா ஒரு விடை வரும். இப்போ உங்களுக்கு அந்த விடை தான் வட்டி மட்டும். 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு வட்டி வந்திருக்கிறோம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளேன். இப்ப கிளியரா எல்லாருக்கும்? ஆனா இந்த கேள்விக்குரிய விட என்ன? 76,230 தான். ஏன் அது வட்டி கேட்கல உங்கள்கிட்ட, மொத்தம் கேட்டேன். மொத்தம் சொன்னா வட்டி பிளஸ் இதுக்குள்ள என்ன நினைக்கிறேன், வட்டியும் கடனாக எடுத்தது ரெண்டையும் சேர்த்ததுதான் மொத்த தொகை. மொத்த தொகை கேட்டதால இதான் உங்களோட விட. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட, வட்டியை மட்டும் கேட்டா நீங்க என்ன செய்யணும்? மொத்த தொகையில இருந்து கடனாக எடுத்ததை கழிச்சால்
வட்டியை கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்விக்குரிய விட 75,230, அதாவது அதுதான் மொத்த தொகை. இந்த சமன்பாட்டின் மூலம் காண்றது வந்து மொத்த தொகையை தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப கிளியரா உங்களுக்கு எல்லாருக்கும்? என்ன சரி டவுட் இனமைக்குதா? சரியா? ரைட். ரைட். அப்ப உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் நினைக்கிறேன். என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொரு கேள்வி தாரேன் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? ஹோம்ஒர்க் ஒரு கேள்வி தாரேன், அதை செஞ்சுட்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ் 7 மணிக்கு அதுல பாப்பாக்கான விடைய. சரியா? ஸோ நான் தார கேள்வியை கட்டாயம் எல்லாரும் எழுதுங்க. எழுதிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது அழிக்க வேணாம். எல்லாரும் மார்க் பண்ணிட்டீங்களா? டீச்சர் அழிச்ச பிறகு யாரு சரி மார்க் பண்ண கேட்டா ஒன்னும் செய்யல. அதனால தான் கேக்குறேன். அழிக்கவா? எல்லாரும் சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? எஸ். ரைட். அப்ப அடுத்த கேள்வி எழுதிங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு ஒரு கேள்வியா படிச்சேன். ஒரு கேள்வி படிச்சதையும் விட எவ்வளவு விஷயங்கள் சொல்லி தந்தேன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ரைட். அது வேலைனால ஓகே. அடுத்த கேள்வி எழுதுங்க. இப்ப கேள்வி எண்ணிக்கை முக்கியம் இல்ல. ஒரு கேள்வி நீங்க எவ்வளவு விளங்கெடுத்தீங்கன்றதான் முக்கியம். அது விளங்கினா எல்லா கேள்வியும் அப்படித்தானே வரப்போகுது இல்லையா? ஒரு பேட்டர்ன் கேள்வி ஒரு மாதிரி தான். கேள்வியை மாத்தி மாத்தி தந்தாலும் உங்களுக்கு பெருமானம் மட்டும்தான் மாற போற அப்புறம். ரைட். அப்ப அடுத்த கேள்வி எழுதிங்க. இது உங்களோட ஹோம்ஒர்க் தான். நாளை ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் நாளைய கிளாஸ்ல விளாம்படுத்துறேன். சரியா? ஸோ எல்லாரும் விட எழுதி வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அனுப்பி வைங்க. அப்போ ஒவ்வொருத்தர் என்னென்ன பிள்ளை விட்டங்கன்றதை நீ கிளாஸ்ல வந்து சொல்லித்தரலும். அதுதானே முக்கியம் உங்களுக்கு இல்லையா? நீங்க எந்த இடத்துல பிள்ளை விடுறாங்கன்றதானே நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாரும் வந்து விட எழுதி எனக்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்புக்கு. பிள்ளையோ சரியோ அதை யோசிக்க தேவையில்லை, அனுப்பி வைங்க. அப்ப நீ பார்க்கலும் உங்களுக்கு என்ன எவ்வளவுக்கு விளங்கிக்குன்னு சொல்லி. ரைட். அப்ப அடுத்த கேள்வி எழுதுங்க. 16% 16% கூட்டு வட்டிக்கு 16% கூட்டு வட்டிக்கு 50,000 50,000 ரூபாவை 16% கூட்டு வட்டிக்கு 50,000 ரூபாவை போர்ட்ல எழுதிக்கிறேன். சதவீதங்கள் பெருமதிகள் ஒழுங்க பார்த்து எழுதிங்க. சைஃபர் ஒன்று விட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களோட பெருமானம் எல்லாம் மாறிடும். சில ஆக்களுக்கு 50,000 எழுத தெரியாம கேடும். அப்படி ஆக்கள் மீக்கிறதானே இல்லையா? ஸோ போர்ட்ல எழுதிக்கிறேன் பாருங்க. 16% கூட்டு வட்டிக்கு 50,000 ரூபாவை கடனாக பெற்ற ஒருவர் ஒரு வருட முடிவில், ஒரு வருட முடிவு சரியா, ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டிய, ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டிய முதலாம் கேள்வி. ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டியன்னு போட்டுட்டு அதோட தரவு முடியுது. சோ முதலாம் கேள்வி ரோம் இலக்கம் 1 போட்டு எழுதுங்க. மொத்த தொகை, மொத்த தொகை ரோம் இலக்கம் 1 மொத்த தொகை, ரோம் இலக்கம் 2 வட்டி தொகை. 2 கேள்வி ஆக்கப்பட்டிருக்குது. வட்டி தொகை யாது? எழுதிட்டீங்களா? அதோட கீழே எழுதிங்க. கீழே எழுதிங்க பிரக்கட் பண்ணி. இங்கு வட்டியானது பிரக்கட்டுக்குள்ள எழுதிங்க. இங்கு வட்டியானது, இங்கு வட்டியானது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கணிக்கப்படுகின்றது. இங்கு வட்டியானது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கணிக்கப்படுகின்றது. இது மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்க வட்டி கணிச்சால் எப்படி செய்யறேன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரைட். இது முதல் இப்படி கேள்வி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த தரவு மிக முக்கியம். வட்டி கணிக்கிறாங்க 6 மாசத்துக்கு ஒருக்கா.